ஸோ இன்னைக்கு வந்து we going to discuss important topic that is called CAC, customer acquisition cost. Customer acquisition cost அப்படின்னா என்னன்னா, ஒரு பேயிங் கஸ்டமர் நீங்கள் அக்வயர் பண்ணுறதுக்கு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. இது எல்லாருமே வந்து எவ்ரி பிஸ்னஸ் ஓனர் மஸ்ட் நோ. இனிஷியலி நான் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, தோஸ் ஹூ ஸ்டார்ட் பிஸ்னஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் செகண்ட் இயரில் வந்து ஐ ஸ்டார்டட் அ கிரியேட்டிவ் கிளாத்திங் கம்பெனி. அந்த கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா, காலேஜஸில் ஈவெண்ட் நடக்கும், அப்புறம் காலேஜில் நிறைய கிளப் ஈவெண்ட்ஸோ இல்லை காலேஜ் பசங்க வந்து குரூப்பாக ஒரே மாதிரி ஷர்ட் போடணும், அந்த மாதிரி இருக்கும் போது ஐ யூஸ் டு பிரிண்ட் தெம் வித் கஸ்டமைஸ்டு பேட்டர்ன்ஸ் அண்ட் ஐ ப்ரொவைட். தட்ஸ் அ ப்ராடக்ட் ஐ ஹவ் பீன் ஸ்டார்டட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மந்தில் வந்து நான் வந்து பேலன்ஸ் ஷீட் ரிவ்யூ பண்ணும்போது ஐ ஹாவ் சம் நோட்டீஸ் சம்திங் கிரேசி. இப்போ வந்து நான் ஒரு டிஷர்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இட் காஸ்ட் அரௌண்ட் 200 rupees அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ அந்த 200 rupees ஐ யூஸ் டு கீப் 150 rupees as a profitன்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ வாஸ் தாட் இன் மை ஃபர்ஸ்ட் மந்த் ஐ காட் 150 as a lump sum profit. Actually I thought. So after reviewing 2 months, 3 months later, I was noticed in reviewing balance sheet, I was noticed 150 I set as a profit, only 50 rupees is written as an actual profit. I was like, what the fuck? Sorry, I was thinking like that. So என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐ வாஸ் கோயிங் ஆன் வித் பேலன்ஸ் ஷீட் அகெயின் அண்ட் நாங்கள் அன்நோட்டிஸ்டான ஒரு அமௌண்ட் பார்த்தேன். ஸோ அதுதான் வந்து கஸ்டமர் அக்வசிஷன் காஸ்ட். ஸோ என்னன்னா, இப்போது ஒரு பர்சன் பேயிங் கஸ்டமர் நீங்கள் அக்வயர் பண்ணுறதுக்கு ஒரு 40 ரூபா 50 ரூபா நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்லேயே ஆக்சுவலாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அந்த வந்து ஒரு ரூல் இருக்குது, அது வந்து கன்ஃபார்ம் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து நான் 150 ரூபா ஒரு ப்ராஃபிட் வைக்கிறேன் அப்படின்னா, ஒரு பேயிங் கஸ்டமருக்கு நான் ஒரு 50 ரூபா முடியும் ஆட்ஸ்லேயும் மார்க்கெட்டிங்லேயும் ஸ்பெண்ட் பண்ணலாம். 150 ரூபாயை தாண்டி அந்த 150 rupees தாண்டி ஐ எம் ஸ்பெண்டிங் மீன்ஸ் ஐ எம் ஃபேஸிங் அ லாஸ் ஃபார் அக்வசிஷன் ஆஃப் கஸ்டமர். ஸோ அந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. இனிஷியல் ஸ்டேஜ் மேபி இட்ஸ் ஓகே, வென் இட்ஸ் கோயிங் பிஹைண்ட் 3-4 months நீங்கள் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸில் வந்து போகுது அப்படின்னா, இட்ஸ் டெஃபினெட்லி அ ரெட் ஃப்ளாக் இன் யுவர் பிஸ்னஸ். ஸோ ப்ளீஸ் அவேர் ஆஃப் தட். கஸ்டமர் அக்வசிஷனில் காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது ப்ளீஸ் பி கான்ஷியஸ் அண்ட் நோட்டிசபிள். தேங்க்யூ. தென் அப்படியே ஃபாலோ பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிடுங்க. ஸோ யூ கெட் மோர் இன்சைட்ஸ் இன் த அப்கமிங் வீடியோஸ். தேங்க்யூ.